என்னதான் நடந்ததுன்னு தெரிந்துவிடும். உள்ளதை உள்ளபடியும் தெல்ல தெளிவுன்னு காட்டு மாய கண்ணாடியே. அந்த பூலோகத்துல என்னதான் நடந்தது காட்டு பார்க்கலாம். அடியே அமுதா, இதுதான் நடந்ததா? அடி பாவி, மறைக்கின்ற அடி சதிகாரி. இருந்தாலும் யாரோ ஒரு ஆடவன் ரொம்ப அழகாவே இருக்கிறான். நானும் இந்த நாவலத்தை எத்தனையோ நாகராஜாக்களை பார்த்திருக்கிறேன். ஆனா இவன் ரொம்ப அழகாவே இருக்கிறானே. ஆம்பளை என்ன இப்படிதான் இருப்பாங்களா? சரி சரி, அவனை விடவே கூடாது. சென்று அவனை யார் என்று பார்க்க வேண்டும். பெண்ணை பின்தொடர்ந்து நாகலோக அருகாமையில் வந்து விட்டோம். நாகலோகம் உள்ள போனாதான் அந்த நாகஜோதி எடுக்க முடியும். சரி சரி, உள்ள போய் பார்ப்போம். நீ யாரு? நீ உன் பெயர் என்ன? யாருமே வர முடியாது நாகலோகம். ஒரு சாதாரண மானிடன் எப்படி இங்க வந்து சொல்லுடா சொல்லு. ஒருவேளை ஊமையாக இருப்பானா? என்ன பற்றி உனக்கு தெரியாது. உண்மையை சொல்ல போகிறேன் இல்லையா? நீ யாரு? எதனால சேர்ந்த? உன் பெயர் என்ன? பூலோகத்தைச் சேர்ந்தவன், சிற்றூர் கிராமத்தில் பிறந்தவன், ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் விஜயன். பூலோகத்தை விட்டு தட்டு தடுமாறி இந்த நாகலோகம் வந்து விட்டு வழி தெரியும். ஓஹோ, தவறி வந்து விட்டாயா? உங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பூலோகத்துல ஆம்பளைலாம் இப்படிதான் இருப்பாங்களா? பார்த்ததே இல்லையா? முதல்ல இப்பதான் நான் ஒரு ஆம்பளையில நான் பார்க்கிறேன். நானும் இந்த நாகலோகத்துல எத்தனையோ நாகராஜாக்களை பார்த்திருக்கேன். ஆனால் மொட்டை நாகராஜாக்களை கூட பார்த்திருக்கேன். ஆனால் அவருடன் ரொம்ப அழகாவே இருக்கிறது. ஆமா, என்னது இவனை பார்த்ததும் என் மனசு அழைப்பாகிறது. இவனை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு, முத்த கொடுக்கணும் போல இருக்கு, ஆசையா பேசணும் போல இருக்கு. சரி சரி, செட்டு யாருன்னு பார்க்கலாம். ஆமா, நீ யாரு? சாதாரண ஒரு மாநில பிறகு. ஆமா ஆமா, பூலத்தை சேர்ந்தது தானே? ஆமாமா. உன் பெயர் என்ன? விஜயன். விஜயன். விஜயனா? விஜயா, அழகான பெயர். என்னங்க என்ன உன்னை பார்த்த மனசே மாறி போச்சுங்க. மனசு மாறி போச்சு. ஆமா, புரியல நீ சொல்லுங்க. உன்னை பார்த்ததும் கட்டி பிடிக்கணும் போல இருக்கு, முத்த கொடுக்கணும் போல இருக்கு, அண்ணையா ஆசையா பேசணும் போல இருக்கு. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியவில்லையா? நானும் இந்த நாகராஜாவை பார்த்தேன்ல, அவரை விட நீ ரொம்ப அழகாவே இருக்கிறேன். நான் தானே? ஆமா, வேண்டியது. உன்னை பார்த்தோம் எனக்கு காமம் பிறந்து போச்சு. ஐயோ ஐயோ. ஆமா, அப்படின்னா என்ன காதலிக்கிறேன். என்ன பம்பா போச்சு. நான் காதலிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணா நாகலோகம் வந்தா நாகஜோதி எடுக்க. இங்க வந்து பார்த்தா இவ என்ன காதலிக்கிறதுனால காதலிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த நாகஜோதி எடுக்க முடியாது. சரி சரி, காதலிப்பது போல் நடித்து விட்டு வந்த வேலையை பார்க்கணும். ஆமா, உங்க பெயர் என்ன? நான் தான் இந்த நாகலோகத்துக்கே அரசி. என் பேர் தான் நாகராணி. மிக சக்தி வாழ்ந்தவன், மிகவும் சக்தி படைத்தவன். ஆமாம். சரி சரி, நானும் உங்களை காதலிக்கிறேன். எனக்கு வார்த்தையால் சொன்னால் போதாது. வேற? இந்த நாவலத்தை விட்டு போக மாட்டேன், என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று ஒரே ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. சத்தியமா? மாசமா மாட்டிக்கிட்டேன். சத்தியம் வைத்து விட்டால் வாழ்க்கையில் எத்தனை இன்ப துன்பங்கள் வந்தாலும் சரி, கடைசி வரை உசிரே போனாலும் அந்த சத்தியத்தை காத்து நிக்கணும். அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இல்லைனாலும் சத்தியம் வைக்கலாம் விட மாட்டா போல இது. சரி சரி, ஒரு நல்லது நடக்குன்னா ஒரு கெட்டது நடக்குது, தப்பு இல்லைன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. சும்மா ஒரு பொய் சும்மா ஒரு சத்தியம் செய்து விட்டு வந்த வேலையை பார்க்கணும். சத்தியம் செய்து போலாம். என்ன பேசுறீங்க? ஆமா, இனிமே இந்த நாகலோகத்தை விட்டு போக மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். இது சத்தியம். அப்படியா? என்னங்க மறக்க முடியுமா உங்களை? காமதேவனால் படைக்கப்படும் உருவம், கண்ணில் மழக்கு பெரும் பருவம், கட்டான உடலும் முகத்தோடும் சேர்ந்து மொத்தமிட்டா கண்ணாங்க. எப்படி
பார்க்கும் பொழுது பாம்பா படையெடுத்து ஆடுறீங்க, பார்க்கும் அழகான பெண்ணா மாறுறீங்க. பார்க்கவே பயமா இருக்குமா? என்ன பார்த்து பயப்படாதீங்க. என்னங்க எனக்கு சந்தோஷம் வந்துவிட்டால் நான் படம் எடுத்து ஆடுவேன். கோபம் வந்துவிட்டால் அதுவும் படம் எடுத்து ஆடுவேன். கோபம் வந்தாலும் படம் எடுப்பீங்க. எனக்கு காமம் பிறந்தால் இடையில ஆடுவேன். இடையில ஆடுவேன். எனக்கு பசித்தால் பால் பிடிக்கும். பால் மட்டுமா சாப்பிடுவீங்க? ஆமா. முட்டை கொடுத்தா சாப்பிடுவீங்க. என்னங்க முட்டை வச்சாலும் நமக்கு இதெல்லாம் போதாது. அதோ பார்த்தாயா தாழம்பு புதரு. ஆமா. அங்க நமக்காக பஞ்சனமத்துல இருக்கு. அங்கு சென்று நீ என்ன சொல்லாம இருக்க வேண்டும். புறப்பட்டு வாங்கலாம். ஆஹா, தாழம்பு போதற்கு கூப்பிடுது. பாம்பு அங்கதானே குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஹா, என்ன நடந்தாலும் சரி இவளிடத்தில் நாம் வழங்கவே கூடாது. வந்த வேலையை பார்க்கணும். நாகஜோதி எடுத்துட்டு பூலோகம் பறக்கணும்.